ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அனலைஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேம் சேஞ்சர் 5ல் வெர்ஷன் 4ல் வந்து எப்படி பேட்டிங் ஆரஞ்சு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. எனக்கு வந்து ரொம்பலாம் பேட்டிங் பற்றி தெரியல. நான் வந்து விளையாட வச்சு எனக்கு ஒரு சில ஷாட் கனெக்ட் ஆச்சு. எப்படிலாம் அதை டைமிங் பண்ண அந்த இது மட்டும் தான் சொல்ல போகிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்களே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த கேமில் பேட்டிங்கை பற்றி கிராஃபிக்ஸில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேபி பீட்டா வெர்ஷனை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் கொஞ்சம் டவுனில் இருக்கும்னு தோணுது எனக்கு. மேபி என்ன ஏதுன்னு தெரில. ஓகே வருங்க, அதை விடுங்க, நம்ம பேட்டிங் திரும்பி வரலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் வந்து டைமிங் வந்து நமக்கு சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் விளையாடத்தான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழகுவீங்க இந்த கேமை பற்றி. ஏன்னா நான் வந்து பீட்டா வெர்ஷனில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக டைமிங் மாட்டல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 மேட்சஸ் தொடர்ந்து விளையாட தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆச்சு. நீங்களும் மேபி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஆக மொத்தத்தில் இந்த கேமில் ஸ்லோவர் ஒன் பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மூடில் வச்சு விளையாண்டுருக்கிறது 20 ஓவர் மேட்ச்சு. வந்து ஸ்லோவர் ஒன்று பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் மெயினாக ஷார்ட் பால்ஸ் போடுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக எந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆட பார்க்குறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு குட் லென்த்தாக ஒரு பேக் ஃபுட்டு வந்து 2 ஷாட்டில் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் நினச்சிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஷாட்டை பிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேபி கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி விக்கெட் கீப்பர் சைட்லலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பின்னாடி இருக்க ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இந்த பக்கம் அதாவது சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் 2 பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட்ஸை ட்ரை பண்ணலாம். நான் வந்து அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட் பால்ஸ் போடும்போது வந்து ஃபீல்டர் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்ணுக்கே நீங்கள் பார்க்காதீங்க. மாட்டிக்கிச்சுன்னா 6க்கு போயிடும். அது தில்லுக்கு துட்டுன்னு ஆடுங்க. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக ஆடினீங்கனாலே இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பவுலிங்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பவுலிங் டுட்டோரியல் வேணுமா, இல்லை பேட்டிங் டுட்டோரியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து ப்ரீஃபாக வேணும். எனக்கு வந்து ஏன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதாவது வந்து அந்த பேக்வுட் ஷாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பர் சைஸ் இருக்கக்கூடிய பட்டன்ஸில் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பால் பிச்சாக வரும்போது நீங்கள் வந்து ஷாட்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மேபி கனெக்ட் ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் இருக்க பேட்ஸ்மேனுக்கு தான் ஆகும். விராட் கோலி மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இந்த மேட்ச்சில் ஆகுது. நல்ல ரேட்டிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எஸ்பெஷலி ரேடிக்கல் பேட்ஸ்மேன் வந்து வெரி க்ரூஷியல் இந்த மாதிரி மேட்சஸில். நீங்கள் எந்த டீம் எடுத்துகிட்டு போவீங்க, ரேடிக்கல் பேட்ஸ்மேனை பார்த்துக்குங்க. ஷார்ட் பால்ஸ் போட்டால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய லென்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி ஆட பார்த்துறாதீங்க, பின்னாடியே முடிஞ்ச வரைக்கும் ஆட பாருங்கள். முன்னாடி ஆடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான டைமிங் இருக்கணும். அது சிக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா கேமில் பேட்டிங்கும் கஷ்டமாக இருக்குது, பவுலிங்கும் கஷ்டமாக இருக்குது. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் மாதிரி விளையாடுறேன்னு சொல்லிட்டு போன வீடியோ கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஐ திங்க் தப்பு இல்லை, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா பவுலிங்லேயும் ரன்ஸை கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ஒரு சில தடவை ரன்ஸ் போகுது. நம்ம வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வேணும் அப்படின்னா கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டோட போட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். பவுலிங் ட்ரிக்ஸ் வேணுன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டில் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50 லைக்ஸாவது இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கீப் சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் டோர்னமெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வர காத்திருக்கு, கேமிங் டோர்னமெண்ட்டோட. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.